புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நமக்கானவங்களை பார்த்து பார்த்து கவனிக்கிற நாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை, அதாவது நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமா கவனிக்கணும். அதுக்கான நேரம் தான் இது. நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இன்று நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையினுடைய டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த கர்ப்பப்பை அப்படின்னும் போது அது சைஸ்ல வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளையுமே அது ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனை இருக்கு. அதாவது பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ், பல்கி யூட்ரஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். திசுக்கட்டி, நார்க்கட்டி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர். இந்த கருப்பை அகப்படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ்ல எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம், இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு வேற என்னென்ன பாதிப்புகள் இருக்கும்? முதல்ல வந்து கருப்பை அகப்படலம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்க சொன்னது போல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை சின்னதுனாலும் அதோட ஆதிக்கமும் பெண்களோட உடல் அக்கறை, அவங்களோட ஹெல்த் கண்டிஷனில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து வகுக்குது. இப்போ யூஸ்வலாக நம்ம கருப்பையை வந்து கோயிலில் இருக்க அந்த கர்ப்ப கிரகத்துக்கு ஈக்குவலாக வந்து சொல்லுவோம். ஸோ கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உயரமாக கோபுரம் இருக்கலாம், நிறைய மாட மாளிகைகள் மாதிரி இருக்கலாம். ஆனால் கோவிலில் உள்ள கருவறையில் இருக்க அந்த இறைவனோட இது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் பெண்களுடைய அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நார்திசு கட்டிகள், அதாவது யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், நிறைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சினைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் சில சமயம் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ்லாம் ஒரு எல்லை மீறி போயிடுச்சு அப்படின்னா வேற வழி கிடையாது, நம்ம அறுவை சிகிச்சை தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். ஏன்னா கர்ப்பப்பையில் கட்டிகள் உள்ளே வளரும் பொழுது அந்த உடம்பு எப்படி அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கும் அப்படின்னா, உள்ள குழந்தைகள் வளர்கிற மாதிரி நினச்சி அந்த கர்ப்பப்பைக்கு அந்த குழந்தை, இப்போ கருப்பையில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா எப்படி ரத்த ஓட்டம் சீராக பாயுமோ அதே மாதிரி வந்து ரத்தம் ஓட்டம் பாய்ந்து அதை வளர்க்கும். ஆனால் இந்த கருப்பை அகப்படலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒருபோதும் அறுவை சிகிச்சைங்கிறது தேவை கிடையவே கிடையாது. நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் கருப்பை அகப்படலம். ஸோ கருப்பை அகப்படலத்தை பற்றி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த பெண்களுடைய இந்த மாதவிடாய் அப்படிங்கிறதுலையே மெயின் ஹீரோ, அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை அகப்படலம். இந்த கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது ஒரு கழிவு. எப்படி வந்து தினமும் காலை மலம் கழிக்கணும், சிறுநீர் கழிக்கணும், அதே மாதிரி நமக்கு வியர்வை வருதோ அதே மாதிரி நம்ம உடலில் அந்த ஹார்மோன் இதெல்லாம் சேர்ந்து திரண்டிருந்து அந்த கழிவுகள்லாம் இவ்வளோ ஒரு பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெளித்தள்ளப்படக்கூடிய காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாதவிடாய் உதிரப்போக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதவிடாய் உதிரப்போக்கு அப்போ நமக்கு வெளித்தள்ளப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை அகப்படலம் தான். ஸோ இந்த கருப்பை அகப்படலத்தில் தான் ஒரு குழந்தை கருத்தரித்தது அப்படின்னா வந்து அமர்ந்து அந்த அந்த கர்ப்பகாலம் ஃபுல்லாக அதுலேயே அமர்ந்து பின்னாடி வந்து அந்த குழந்தை பின்னாடி வந்து பிளாசண்டா அப்படிங்கிறதெல்லாம் வெளித்தள்ளப்படுவதற்கு ஒரு பெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மாதம் மாதம் புதிதாக உருவாகும். இதை மையப்படுத்தி தான் பல பிரச்சனைகள் வரும் பெண்களுக்கு. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருப்பை அகப்படலத்தோட அளவு அதிகமாக இருப்பது. மேக்சிமம் சைஸ் இது எவ்வளோ போகலாம், திக்னஸ் போகலாம் அப்படின்னா 9 mm 10 mm. ஆனால் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 1.8 சென்டிமீட்டர் அப்படின்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் பிரச்சனை. அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அடினோமயோசிஸ் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா இந்த கருப்பை அகப்படலத்தில் தான். யூஸ்வலாக இந்த கருப்பை அகப்படலம் வெளித்தள்ளப்படாமல் அந்த கர்ப்பப்பை சுவற்றுக்குள்ளேயே புதைந்து போய் கர்ப்பப்பையை வந்து வீங்க வைக்கும். ஸோ அதை தான் வந்து அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா இந்த கருப்பை அகப்படலத்தை மையப்படுத்தி தான் இருக்கு. அடுத்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த பெண்களுக்கு மாதவிடாயின் போது அதிகமாக வலி, வேதனை போன்றவை வந்திருக்கும். இதில் என்ன அப்படின்னா இந்த கருப்பை அகப்படலமானது வெளித்தள்ளப்படாமல் உள்ளேயும் புதையப்படாமல் அப்படியே என்னன்னா ரிஃப்ளெக்ஸஸ் ஆட்டம் போய்
இந்த கர்ப்பப்பையை தாண்டி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினைப்பையிலையோ அந்த டியூப்ஸ்லையோ இல்லை வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகள், யூஸ்வலாக சில பேருக்கு சிசேரியன் போட்டிருப்பாங்க, தையல் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அந்தந்த இடத்துல போய் என்ன பண்ணிடும்னா ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மாதவிடாயின் பொழுது எப்படி இந்த கர்ப்பப்பையோட அகப்படலத்தை வெளித்தள்ளுறது தான் மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா, இந்த அகப்படலமானது எங்கெல்லாம் சிதைவுட்டு கிடக்குதோ, அதாவது டிஃப்யூஸ்டாக இருக்கோ, அங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா ரத்த ஓட்டம் செறிவூட்டி அந்த கான்ட்ராக்ஷனை ஏற்படுத்தி வெளித்தள்ள வைக்க வந்து ட்ரை பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த வலி வேதனை ஆகும். ஸோ அந்த எண்டோமெட்ரியோசிஸும் எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா, கருப்பை அகப்படலத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். இது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியல் பாலிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அகப்படலத்தில் யூஸ்வலாக நமக்கு கழுத்து பகுதிகளில் மருக்கள் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதாவது ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அதில் சின்ன ஒரு முளை மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த கர்ப்பை அகப்படலத்துலேயும் வரும். யூஸ்வலாக இதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க, சில சமயம் டிஎன்சி அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பை அகப்படலத்தை சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிரைமரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. குழந்தையின்மைக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய நவீன சிகிச்சை வந்திருக்கு. ஆனால் ஒரு 30 வருட காலங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி IUI IVF இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறப்பு தாமதமாகுது இல்லை அப்படின்னா மருத்துவர்கள் மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்சி அப்படின்னு. ஸோ என்னன்னா, அந்த கர்ப்பப்பையை அகலப்படுத்தி உள்ளே இருந்து சுரண்டல் வேலைகள் வந்து நடக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பை அகப்படலம் தான் இருக்கும். சில பேர்லாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் 60 70களில் இருக்கவங்களுக்கு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, 60 கூட கிடையாது, 70 80ல் எனக்கு வந்து குழந்தை வந்து பிறக்க லேட் ஆச்சு, குழந்தை இல்லை, நான் வந்து டிஎன்சி பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி IUI IVF 10 தடவை 15 தடவை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி 10 முறை 15 முறை வந்து டிஎன்சி பண்ணவங்களாம் இருக்குது. 2-3 தடவை டிஎன்சி பண்ணும்பொழுது அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கு அந்த முறை வந்து வழக்கத்தில் இல்லை. ஸோ என்ன காரணம்னா, அவங்களுக்கு இந்த ஹார்மோன் ஜாஸ்தியாகி, முக்கியமாக இந்த எண்டோமெட்ரியம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அகப்படலம் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ என்னென்னா, குழந்தை சப்போஸ் கருத்தரித்தாலும் பெண்ணோட கருமுட்டையும் ஆணோட விந்தோட சேர்த்து கருத்தரித்திருந்தாலும் அந்த கருவானது அங்கே வந்து அமருவதற்கு ஏதுவாக இருக்காது, வெளித்தள்ளப்படும். ஸோ அதனால ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன் இருக்கும், இல்லை கரு அங்கே வந்து உட்காரமாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎன்சி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை கேன்சர் வந்தவங்க, கர்ப்பையில் ஓட்டை விழுந்தவங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, குழந்தையின்மை, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், எண்டோமெட்ரியல் பாலிப், இது எல்லாவற்றிற்கும் மையப்படுத்தக்கூடியது இதுதான், இந்த கருப்பை அகப்படலம் தான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ யூட்ரைன் ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது மாதவிடாய் முடியக்கூடிய காலத்தில் இருக்கும். இந்த கருப்பை படலம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனை இருக்கும்னா, இந்த வலி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் உதிரப்போக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சில பெண்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அகப்படலத்தை வெளித்தள்ளுவதற்கு கர்ப்பப்பை வந்து முயற்சி செய்யும். அப்போ நிறைய ரத்த நாளங்களை வந்து இது பண்ணி ரத்த ஓட்டத்தை இது பண்ணி வெளித்தள்ள பார்க்கும். பட் ஆனால் வெளியே தள்ளப்படாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, டிஎன்சிங்கிற ப்ரொசீஜர். இது திருமணமான பெண்களுக்கு வந்து பண்ணலாம், அவங்களுக்கும் ரொம்ப தேவை கிடையாது, பட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, இளம் பெண்களுக்கு, ஸ்கூல் கோயிங் குழந்தைகளுக்கு, இல்லை திருமணமாகாத பெண்களுக்கு இருக்கிறப்ப அந்த டிஎன்சிங்கிற ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேலை பண்ணாமல், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை விட ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கணும்னு ஹார்மோனல் சார்ந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பை அகப்படலம் கம்மியாகாது, இருந்தாலும் அந்த ப்ளீடிங் அந்த மாதிரி வராது. ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் தேவையே கிடையாது. நல்ல நம்ம அருமையான மருந்துகள், அற்புதமான மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, மாதம் முழுதும் அந்த ஹார்மோனை சீராக்கி கருப்பை அகப்படலத்தை வெளித்தள்ள கொண்டு வர வைக்கும். ஸோ அப்போ என்னென்னா, ஹெவி ப்ளீடிங் பிரச்சனை இருக்கா, அது இருக்காது. மாதவிடாயின் போது அதிக வலிகள் இருக்கா, அந்த பிரச்சனையும் இருக்காது. எண்டோமெட்ரியல் பாலிப்பும், ஏன்னா அந்த பாலிப் அந்த அகப்படலம் மேலுள்ள அகப்படலத்துலேருந்து தான் வருது, அதுவும் வந்து சரியாகும். ஸோ குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். அதனால் அகப்படலத்தை பற்றி வரக்கூடிய பிரச்சனை கர்ப்பப்பையில் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமையே நல்லபடியாக குணப்படுத்திடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயதை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர்கிட்ட கேளுங்க.
சரிங்க. ம். வணக்கம்மா. மேம் என்னோட பேர் தேவி. சொல்லுங்கம்மா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு வயசு 38 மேம். 38. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? மேம் எனக்கு வந்து டிவிஎஸ் ப்ராப்ளம் தான். ஆ எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக ஓவர் ப்ளீடிங் இருக்குங்க. 10 வருஷமா ஓவர் ப்ளீடிங் இருக்கா? ஆமாங்க, ஓவர் ப்ளீடிங் இருக்குங்க. நானும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்து ஸ்கேன் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. ஓகே. அப்புறம் இங்க வந்து ரொம்ப ஓவர் ப்ளீடிங் வீட்டுக்கார் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஓகே. அவங்க கூட்டிட்டு போய் இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எதுனாலுமே ஸ்கேன் பண்ணாதான் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. ஓகே. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க யூட்ரஸ்ல வந்து சத வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. யூட்ரஸ்ல சத வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அப்போ திருப்பி வந்து அதை வந்து எனக்கு திரும்பி பண்ற மாதிரி பண்ணி அது டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே. ரிசல்ட் வந்து புதன்கிழமை தான் வரும்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகே. இப்ப அந்த சதை வளர்ந்துருக்கிறதுனால வந்து ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எது பண்ணலாங்களாங்க மேம்? இப்போ சதை வளர்ந்துருக்குங்கிறத அவங்க என்ன சொன்னாங்க? பாலிப் இருக்குன்னு சொன்னாங்களா, இல்லை எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியான்னு சொன்னாங்களா? என்ன மாதிரி வார்த்தை உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க? அந்த சதை வந்து ரொம்ப திக்னஸா இருக்காங்க, 15 mm இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 10 வருட காலமாக வந்து எனக்கு வந்து மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு, ஆனால் நாங்கள் ஸ்கேன் பார்க்குறோம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. கடைசியாக ஒரு ஸ்கேன் பார்த்தப்ப வந்து 15 mm வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்கேன் பார்க்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இந்த கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது அந்த நமக்கு 5 நாட்கள் தான், 5 நாட்கள் இல்லைன்னா 7 நாட்கள் தான் அந்த பழைய கருப்பை அகப்படலம் வெளித்தள்ளுவதற்கு. ஸோ நம்ம ஒரு 6வது நாளோ 7வது நாளோ பார்க்குறப்ப அந்த கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது தின்னு அப்படின்னு இருக்கணும், இல்லை 2 to 3 mm இருக்கணும். நம்ம 5வது 6வது நாள் பார்க்குறப்ப 8 mm இருக்குது, 7 mm இருக்குது அப்படின்னா உடனே அந்த ரிப்போர்ட்டை நம்ம எந்த டேட், யூஸ்வலாக வந்து ஸ்கேன் பார்க்குற இடத்துல பெருசாக அதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எண்டோமெட்ரியம் திக்கனிங் வந்து எத்தனாவது நாளில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு. சில ஸ்கேனிங் சென்டரில் வந்து எல்எம்பி அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணுவாங்க, அதை வைத்து மருத்துவர்கள் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. பட் அதை மென்ஷன் பண்ணாத டயத்தில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு பொதுவாக நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா எண்டோமெட்ரியம் திக்கனிங்கை பார்ப்பாங்க. ஸோ எண்டோமெட்ரியம் திக்கனிங் 7 mm 6 mm தான் இருக்குது அப்படின்னா, யூட்ரஸ் சைஸும் நார்மலாக இருக்குன்னா ஓகே நார்மல், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்குவாங்க. ஆனால் அந்த நாட்களில் அவ்வளோ வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 15 mmங்கிறது கொஞ்சம் தள்ளி போய் பார்த்துருப்பீங்க, அதனால் ஓகே அப்படிங்கிறத வந்து ஓகே இது ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஆனால் இதை நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதவிடாய் வந்த ஒரு 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா 8 mmன்னு இருந்திருக்கும். ஸோ அதை வைத்து வந்து ஒரு தவறான கால்குலேஷன், அதுதான் இந்த 10 வருட காலம் ஏற்பட்ட தவறுக்குரிய காரணம். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா, நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், கருப்பை அகப்படலம் அளவு ஜாஸ்தியாக இருந்தாலே என்ன செய்யும்னா, கர்ப்பப்பை பயங்கரமாக சுருங்கி ரத்த நாளங்கள் அங்கே அந்த பெட்டை யூஸ்வலாக இந்த கருப்பை அகப்படலம் வந்து அந்த ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், ரத்த நாளம்லாம் சேர்ந்து ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் இதாகி வந்து அதை வெளித்தள்ளப்படும். அப்போ என்ன பண்ணும்னா, அதை வெளித்தள்ளுவதற்காக ரொம்ப மெனக்கடும், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெவியாகவும் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெளித்தள்ளப்படாது. ஸோ அதனால தான் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இது ஏன் இப்படி ஜாஸ்தியாக இருக்குன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் யூஸ்வலாக மாதவிடாய் 28 நாட்கள் சீராக இருக்கிறவங்களுக்கோ இல்லை ரெகுலர் சைக்கிளாக இருக்கிறவங்களோ முதல் பாதி நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, சீராக இருக்குது அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்குன்னா 28 days, இல்லை ரெகுலராக இருக்குது அப்படின்னா 45 நாளோ 35 நாளோ அவ்வளோதான், அதுக்கு மேலே தள்ளி போகக்கூடாது. ஸோ இதில் பாதி நாட்கள் 28 நாட்கள்னா 14வது நாட்கள், இல்லை வந்து 45 நாட்கள் என்னோட சைக்கிள் அப்படின்னு வந்தால் ஒரு 22 23வது நாட்களில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப பீக்குக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் ஆணோட விந்தோட சேரலை அப்படின்னா அந்த ஹார்மோன் வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ குறைஞ்சு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கருப்பை அகப்படலம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வெளித்தள்ளப்படும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கருப்பை அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே
இறங்காம 14வது நாட்களுக்கும் மேலே போய்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த அகப்படலம் வந்து என்ன செய்யும், ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு இதில் வந்து ஒரு கரெக்டான ஹார்மோன்ஸ் இல்லாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு டிஎன்சி பண்ணலாமா அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் டிஎன்சி இருக்குது. ஆனால் டிஎன்சி அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. ஏன்னா டிஎன்சிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்பொழுதுக்கு சுரண்டி எடுப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க டிஎன்சி பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு 3-6 மாத காலம், சில பேருக்கு 3 மாத காலம் 2 மாத காலம் தாக்கு பிடிக்கும். என்னன்னா திருப்பி அந்த ஹார்மோன் வந்து அதோட இம்பேலன்ஸ் ஆகி அந்த திருப்பி அகப்படலம் ஜாஸ்தி ஆகிற வரைக்கும் பெருசாக பிரச்சனை காமிக்காமல் இருக்கும். திருப்பி அந்த மேக்ஸிமம் சைஸ் வந்த உடனே அந்த நார்மல் சைஸை விட ஜாஸ்தியாக பண்ணோடனே திருப்பி அது தொந்தரவுகளை வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த டிஎன்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக மெடிசன்ஸ் இது பண்ணி அதை குறைச்சி கொண்டு வந்துக்கலாம். அடுத்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சீர்படுத்தும் வகையில் உணவு முறையும் மருந்துகளும் எடுக்கும் பொழுது என்ன செய்யணும்னா நார்மல் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயலட்சுமி மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வி கேளுங்க. மேடம் ஜெயலட்சுமி மேடம். வணக்கம் ஜெயலட்சுமி, சொல்லுங்கம்மா. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க ஜெயலட்சுமி, என்னம்மா உங்க சந்தேகம்? எனக்கு தாங்க மேடம். உங்க வயது என்ன? ஜெயலட்சுமிமா, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க, டாக்டர் பேசிட்டு இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. மேடம் எனக்கு ஏஜ் வந்து 37 ஆகுதுங்க. ஓகே. ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்குங்க. ஓகே. அப்போ வந்து நான் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்திருக்கேங்க. ஓகே. ஆனா வந்து எல்லா டெஸ்ட்லயும் நல்லா இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஓகே. ஒரு டைம் ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. அந்த ஸ்கேன்ல வந்து இருக்கிற அளவை விட யூட்ரஸோட அளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. என்ன சைஸ்? என்ன சைஸ்? அது சரியா ஞாபகம் இல்லைங்க மேடம் எனக்கு. 10 சென்டிமீட்டர், 11, 12 ஞாபகம் இல்லையா? 8க்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 8 சென்டிமீட்டருக்குள்ள இருக்குது நார்மல் தான். சரி சொல்லுங்க. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு. இந்த ஒரு ப்ராப்ளம் தான் எப்பவுமே இருக்கு. எந்த வயதுல பருவம் அடைந்தீங்க? 15, 10th படிக்கும் போதுங்க. ஓகே. திருமணம் ஆயிடுச்சா? திருமணமாயி 2 குழந்தைங்க இருக்குங்க. ஓகே. அன்னைக்கு இருந்தப்ப பெயினோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கோ அது மாதிரி தான் இப்ப வரைக்கும் இருக்கா? இல்ல, ரேஞ்ச் அதிகம் தான் இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கிடினஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. வாமிட்டிங் இருக்கு. அந்த டேட் அந்த 2 days வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே. அது என்ன பண்ணலாம்? அது கியூர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாங்க மேடம்? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 8 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறீங்க. சராசரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6.8 சென்டிமீட்டர் 6.7 சென்டிமீட்டர் சராசரியா பெண்களுக்கு இருக்கும். திருமணமாகி குழந்தை பிறந்த பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம அந்த கர்ப்பகாலம் இதெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கனால என்ன அப்படின்னா ஒரு 7.9 8 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். ஒரு 8க்கு மேலே போச்சுனா தான் அதை நம்ம பல்கி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதனால 8க்குள்ளே இருக்குது 7 அப்படின்லாம் இருக்குன்னா அது பல்கி யூட்ரஸ் ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது. சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா மாதவிடாயின் போது ஏன் வந்து பெண்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக மாதவிடாயின் பொழுது அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி எல்லாருக்குமே சுருங்கி விரியும். சுருங்கி நம்ம ஒரு இந்த பம்ப் மாதிரி. ஸோ அப்போ அது வெளித்தள்ளணும், நம்ம அகப்படலத்தை வெளித்தள்ளப்படணும் அப்படின்னு அதற்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோஸ்டோகிளாண்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு சுரப்பு வந்து சுரக்கும். ஸோ சில பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னா சிலருக்கு வலி வேதனைகள் இருக்கும். இளம் பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, திருமணமாகாத பெண்கள், அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நார்மலாக அவங்க கர்ப்பப்பை வாய் வந்து சிறிதாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் செக்ரீஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது என்னன்னா அந்த இது வெளியே தள்ளப்படுறப்ப அந்த வாயோட விட்டமும் குறுகி இருக்கிறப்ப சிலருக்கு வலி இருக்கும், வேதனைகள் இருக்கும். இந்த கர்ப்பப்பை ரொம்ப அப்படி கான்ட்ராக்ஷன் பண்ணுறப்ப இது அப்டமன் இந்த வயிற்றுப்பகுதி தசைகளோட தொடர்புடையது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவு குழாய்கள் இதில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கனால கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல டிஸ்டர்பன்சஸ் இருக்கப்ப சில பேருக்கு என்ன இருக்கும்னா வாந்தி இருக்கும், பீரியட்ஸ் அப்போ மற்றும் வாந்தி இருக்கும், குமட்டல் இருக்கும், வயிறு உப்புசம் இருக்கும், ஒரு மாதிரி கிடினஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த இது இருக்கலாம்.
திருமணம் ஆன பிறகு அதனால தான் சொல்லுவாங்க பீரியட்ஸ் பெயின் இருக்கா, உனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு சரியாயிடும் அப்படின்னு முன்னாடி சொன்னதுடைய காரணம் வந்து இதுதான். ஆனால் திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்த பிறகும் எனக்கு இப்படியே தொடர்ந்து பெயின் இருக்கு அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன காரணம். எந்த ஒரு உள்ள அகப்படலம் வந்து ஜாஸ்தியா இல்லை ஃபைப்ராய்ட்ஸ் இல்லை, அடினோமயோசிஸ் இல்லை அப்படின்னா இந்த எந்த ஒரு காரணமும் இல்லாமல்லாம் கண்டிப்பாக வந்து பெயின் வந்து சிவியராக இருக்காது. ஸோ முன்னாடி ஒரு சகோதரிக்கு சொன்ன மாதிரி தான் 10 வருஷமா ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்கேன் பார்க்கும்பொழுது 15 மில்லிமீட்டராக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கேன் பார்க்கக்கூடிய டேட்ஸு, ஹார்மோன் அதெல்லாம் அதற்குன்னு ஸ்பெசிஃபிக்கான நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய டைமிங் டேட் இருக்குது. அந்த காலம் மாறி பண்ணும்பொழுது நமக்கு தவறாக காமிக்கும். 8க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் கிடையாது. ஆனால் சில இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் இருந்தாலும் பல்கி யூட்ரஸ் கிடையாது, நார்மல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 7.6 இருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பல்கி யூட்ரஸ் அப்படின்னு அதை வந்து சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையோட அகலம், நீளம், அகலம், அந்த திக்னஸ் இதெல்லாம் சேர்த்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸாக போடுவாங்க. முன்னாடி போட்டுட்டு அதை பெரிய எழுத பின்னாடி வந்து போடுவாங்க. இந்த மாதிரி இதுலேயே நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கு. பட் உங்களுக்கு இன்னமும் இந்த வயதுலையும் 37 வயதுலையும் வலிகள் இருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தமா. உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். டாக்டர், இப்போ வந்து கர்ப்பப்பை அந்த கருப்பை அகப்படலம் வந்து திக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு விஷயத்த நம்ம பேசணும். அதே மாதிரி அதாவது மெல்லிசாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த விஷயத்தை குறிக்குது? கண்டிப்பாக என்ன முன்னாடி நான் அதை சொல்லலை. கருப்பை அகப்படலம் தின்னாவும் இருக்கக்கூடாது. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் வெரி தின் அப்படின்னு 2 or 3 mm, அதுவும் வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து தாமதமாகுவதற்கு வருது. ஏன்னா ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும், அதுவும் இல்லைன்னா குழந்தை வந்து அமர முடியாது. ஆனால் இது மெயினாக யாருக்கு வந்து இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பிசிஓஎஸ்ங்களை என்ன ஆகும் அப்படின்னா அந்த 14 நாட்கள் கருமுட்டை வளர்ந்து அது வெடிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த வெடித்த பிறகு அதற்குரிய ஒரு அந்த வளர்ச்சிக்கு உரிய ஒரு ஹார்மோன் இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் வந்து வெகு குறைவாக இருக்கும். ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செடி இருந்தது, ஒரு மரமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தண்ணி இந்த மாதிரி ஊற்றுறோம். எந்த அளவுக்கு நல்லா நம்ம அந்த செடிக்கு நம்ம தண்ணி விடுறோமோ, உரம் போடுறோமோ, அந்த அளவுக்கு அது நல்லா வளர்ந்து பூ பூத்து காய் காய்க்கும். அது மாதிரி தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ நமக்கு இந்த கருமுட்டையோட அந்த கொள்ளளவுங்கிறது என்னைக்கு நம்ம பிறந்தோமோ அன்னையிலேயே வந்து இதாயிருது. ஸோ ஏஜ் அட்டன் பண்ண பிறகு என்னன்னா மாதம் ஒரு முறை அந்த கருமுட்டை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த மேக்சிமம் இது பண்ணி ரப்சர் ஆகி கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த 14 நாட்களுக்கு ஒரு டூரேஷன் வேணும், அதற்கு ஒரு ஃபியூவல் வேணும் எரியூட்டுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் சில பெண்களுக்கு ரொம்ப குறைவாக சுரக்கும். ஸோ குறைவாக சுரக்கும் பொழுது என்ன அப்படின்னா இந்த 14 நாட்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கருமுட்டை வளர்ந்து வெடிப்பதற்கு. ஸோ அது என்ன ஆகும்னா மேக்சிமம் தள்ளி போகும், 28 days 40 days அந்த மாதிரி. அதனால தான் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ எக்ஸ்டெண்ட் போகிற பொழுது என்னன்னா அது அந்த ஒரு மேக்சிமம் வந்தோடனே அது வெடிக்காது. ஸோ வெடிக்காமல் அப்படியே நின்று போயிடும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா பிசிஓடி அப்படின்னு சொல்கிறோம், பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், நீர்க்கட்டியாக நின்றது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இவ்வளோ கம்மியாக இவ்வளோ நாட்களுக்கு எடுக்கிறதுனால அந்த ஹார்மோனுக்கு ஏத்தாப்புல தான் இந்த கருப்பை அகப்படலமும் இங்கே வளர ஆரம்பிக்கும். சினைப்பையில் அந்த சேஞ்சஸ் நடக்க தான் இந்த கர்ப்பப்பையிலையும் இந்த கருப்பை அகப்படலம். ஸோ அந்த ஹார்மோன் ரொம்ப குறைஞ்சதுனால இதுவும் மெல்லிசா தின்னா வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயின் காரணம். அப்போ யார் பிசிஓஎஸ் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கருப்பை அகப்படலம் தின்னா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது, திருமணமான உடனே நம்ம குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு. ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா நிறைய நம்ம தூர்தர்ஷன்லாம் விளம்பரங்கள் வந்து வரும், இப்போ தானே திருமணமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னதுக்கு அதற்கு நீங்கள் இந்த மாதிரி சில மருந்துகள் எடுங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும். அது ஒரு காலம். ஸோ அப்போ என்னன்னா அந்த மருந்தோட பயன் என்ன அப்படின்னா பெண்களாக அவங்க கருத்தரிக்க கூடாது. அப்போ கருத்தரிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா கருப்பை அகப்படலம் வந்து அந்த நார்மல் திக்னஸ் கொண்டும், அந்த திக்னஸ் வரக்கூடாது, தின்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மருந்துகள். ஸோ அந்த மாதிரி முன்னாடிலாம் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட்பான் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய காலம் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, ஐயோ நம்ம ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த போஸ்ட்பான் மெடிசன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, அது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ்னு. பட் அன்றைய காலகட்டத்தில் 2 வருஷம் 3 வருஷம் நம்ம போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
அப்படியே எடுத்தவர்களாம் உண்டு. ஸோ அதனால தின்னாக இருக்கும். இன்றைக்கும் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மெடிசன் எடுக்கிறது, இல்லை கருத்தரிக்கக்கூடாதுன்னு மருந்துகள் எடுக்கிறது. இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்க ஹார்மோன் குறைஞ்சு போய் கருப்பை அகப்படலம் வந்து தின்னாக இருக்கும். இதுதான் மேக்சிமம் தின்னாக இருக்கிறதுக்குரிய காரணம். பட் தின்னாக இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு இருந்ததுனாலே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலையரசி. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? மேம் எனக்கு தான் மேம் பேசுகிறேன். உங்க வயது சொல்லுங்க. 24 மேம். 24ஆ? ஆமாம் மேம். ஓகே, உங்க கொஸ்டினை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. மேம் என்னுடைய கொஸ்டின் வந்து பீரியட் தள்ளி போய் நான் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. பீரியட்ஸ் வந்து 20 days 30 days 1 month கூட டிலே ஆகி மறுபடியும் பீரியட் ஆயிடுது. ஓகே, திருமணமாகி இப்போ எவ்வளோ காலம் ஆகுது கலையரசி? 6 months மேம். 6 months தான் ஆகுது. திருமணத்திற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? இல்ல மேம், இர்ரெகுலரா தான் இருந்துச்சு அப்பவே. அப்ப எந்த வயதுல இருந்து உங்களுக்கு இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சது? நான் எந்த வயதுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணீங்க? நான் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண வந்து 18 மேம். சோ 18ஆ? எஸ் மேம். 18 வயசுல. ஓகே, 18 இயர்ஸ்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணீங்க. சோ அதற்கு மருந்துகள் ஏதாவது எடுத்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணீங்களா இல்ல நார்மலாவே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? நார்மல் மேம். 18 வயதுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணீங்க. எப்ப இருந்து உங்க பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சது? இந்த 2022 இருந்து இர்ரெகுலர். எந்த வயதுல இருந்துமா? அப்ப இது ஒரு 2 வருடம் முன்னாடி. சோ அப்ப 22 வயதுல 18 வயதுல இருந்து 22 வயது வரைக்கும் உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தது. இல்ல, ஆனா 3 days மேம். 3 days மேல ஆகிட்டேன். இல்ல 3 days நல்ல சீரான உதிரப்போக்கு இருந்தது இல்ல? இருந்துச்சு மேம். நீங்க அதை விடுங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆச்சு? இப்ப நான் கேட்கல. 18 வயதுல இருந்து 22 வயது வரைக்கும் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆச்சு? 28 days once மேம். 28 days once பீரியட்ஸ் ஆச்சு. சோ 22 வயதுல இருந்து எப்படி பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சது? புரியல மேம். 22 வயசுல இருந்து தான் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல? எஸ் மேம். அந்த இர்ரெகுலர்னு நீங்க எப்படி சொல்றீங்க? டேட் தள்ளி போறது மேம். டேட் எவ்வளவு நாள் தள்ளி போச்சு? ஒரு 35 days. 28 daysல ஆக வேண்டியது 35 daysல ஆகுது. 35 daysல ஆகி 20 அதாவது இந்த திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு? 6 days 7 days ஆயிருக்கு மேம். 6 days 7 days தான் தள்ளி போயிருக்கு. அதுக்கு மேல தள்ளி போனது கிடையாது. தள்ளி போனது கிடையாது. ஓகே, இதற்காக ஏதாவது மருத்துவம் ஏதாவது மேற்கொண்டீங்களா? இல்ல மேம். இல்ல மேம். ஓகே, இப்ப திருமணமான பிறகு வெயிட் போட்டிருக்கீங்களா? இல்ல மேம். இப்ப வந்து எவ்வளவு நாள் தள்ளி போகுது? இப்ப வந்து 20 days 25 days எல்லாம் தள்ளி போகுது. ஓகே, நீங்க உங்களுடைய தாய் வீடும் இப்ப இருக்க வீடும் இப்ப இருக்கிற இடமும் டோட்டலா வேற ஏரியாவா, வேற ஊரா? வேற ஊர் மேம். ஓகே, திருமணத்திற்கு முன்னாடி வேலைக்கு அந்த மாதிரி ஏதாவது போனீங்களா? எஸ் மேம். இப்ப போகிறதுல வீட்ல இருக்கீங்க? இப்ப வீட்ல இருக்கேன் மேம். ஓகே, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? காலையில 4 o'clock மேம். 6 o'clock? 4 o'clock மேம். 4 o'clock எந்திரிக்கிறீங்க. வெரி குட். ஓகே, பகல்ல தூங்குறீங்களா? பகல்ல தூங்குறேன் மேம். எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? ஒரு 2 hours 2.5 hours. 2.5 hours. ஓகே, எத்தனை மணிக்கு நைட் படுக்கிறீங்க? நைட்டு 10 o'clock 10:30 மேம். ஓகே, அதாவது கலையரசி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் 18 வயதுலேருந்து 22 வயதுக்கும் வரைக்கும் உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருந்தது. என்னோட கால்குலேஷன் படி என்னன்னா, நீங்கள் 22 வயதுலேருந்து 21 வயதுலேருந்து பணிக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்படி தானே? பணிக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலிங் அந்த மாதிரி இருந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிங்க. கொஞ்சம் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் இந்த 28லேருந்து 35 நாட்கள் அப்படின்னு போச்சு. ஸோ இது ஒரு அப்பயே கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து திருமணம் ஆச்சு, 4 மணிக்கு எந்திரிச்சிங்க, அது சூப்பரான விஷயம், அது ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களோட கார்டிசோல் எல்லா ஹார்மோனும் கரெக்டாக இதாகும். ஆனால் இந்த பகலில் 2.5 மணி நேரம் படுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏதோ நான் 4 மணிக்கு எந்திரிச்சு பயங்கரமாக வேலை செஞ்சேன், கொஞ்சம் ஒரு நேப் மாதிரி, நேப் தான், சும்மா அப்படி ஏதோ உட்காந்துட்டு இப்படி இது பண்ணிட்டு
ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதானே தவிர 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப இதானது. ஸோ அப்போ என்னன்னா அந்த பகலில் இருக்கக்கூடிய உங்களோட ஹார்மோன் எல்லாத்தையும் நீங்கள் பிளாக் பண்ணி இரவு மாதிரி படுக்க வச்சிடுறீங்க. அப்போ நீங்கள் பகலில் 2.5 மணி நேரம் தூங்குனீங்கன்னா நைட் என்ன செய்வீங்க? லேட்டாக தான் தூங்குவீங்க, தூக்கம் வரலன்னு சொல்லுவீங்க, மொபைல் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மெலட்டோனின் ஹார்மோன் சரியாக இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு அந்த இரவு தூக்கம் இருக்காது. ஏன்னா 4 மணிக்கு நீங்கள் காலைல எந்திரிச்சு உங்கள் வீட்டு வேலைகள், ஏன்னா அம்மா மாதிரி இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ வீட்டு வேலைகள், கணவனுக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் உங்களுடைய அந்த இது சரியில்லாதப்ப, தூக்கம் சரியில்லாதப்ப உங்கள் growth ஹார்மோன் சரி இருக்காது. growth ஹார்மோன் சரியில்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு PCOS போன்ற கண்டிஷனை வந்து ஏற்படுத்தும். அந்த காரணத்தால தான் உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகுது. ஸோ மாதவிடாய் தள்ளி போனோடனே நம்மளா தவறாக புரிஞ்சுக்க கூடாது. ஓ கன்சீவ் ஆகி, சில பேருக்கு புரியவே புரியாது, மருத்துவரையும் இது பண்ண மாட்டாங்க, தள்ளி போய் அவங்களே நினச்சிக்குவாங்க அபார்ஷன். அந்த ஒரு புரிதல் இல்லாமையும் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து அதனால PCOSோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு. 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, அப்படியே ஏதாவது ஒரு பிஸியாக வச்சுக்கோங்க. மதியம் ஒரு 15 நிமிஷம் நாப் வச்சுக்கோங்க. இரவு சீக்கிரமாக தூங்கிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போட்டிங்கன்னா உங்கள் பீரியட்ஸ் நார்மல் ஆகும். நீங்கள் இயற்கையாகவே கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு எந்த தடங்களும் இருக்காதுமா. நன்றி டாக்டர். இந்த வார ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையினுடைய கேம்ப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கேம்புக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஒரு கைடன்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை சென்னையில் வந்து தலைமை மருத்துவமனை இருக்குது. இது இல்லாமல் வந்து என்னென்னா மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து வரும் சனிக்கிழமை 15ஆம் தேதி சென்னை கோவை சித்தாபுதூரில் வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்னை நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு பார்க்கலாம். ஸோ நமது மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவமனை. ஸோ நான் டாக்டர் டி ராஜலக்ஷ்மி, BSMS. நமது மருத்துவமனையில் எந்த சென்டர்ஸில் பார்த்தாலும் முதலில் வந்து நான் தான் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவேன். நாடி பரிச்சயம் பண்ணி அவங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரிந்த அளவுக்கு நாடி பரிச்சயம் பண்ணி நீங்கள் வர்றவங்ககிட்ட அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கேட்பதற்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னென்ன உள்ளூர் ராஜ உறுப்புகள் பலகீனமாக இருக்குது, எந்த நாடி, எந்த தோடம் வலி அலல் ஐயம்னு இருக்குது, வாத பித்த கபம்னு எந்த தோடம் குற்றமாக இருக்குது. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஆர்கன்ஸ் வந்து வீக்காக இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் தென் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இது ரெண்டும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒத்து போகுது அப்படின்ட்டு. நீங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, எனக்கு 10 வருட காலமாக வந்து பெயின் இருக்குது, நான் டாக்டர்ஸ்ட்ட போகிறேன், ஸ்கேன் பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ முன்னாடியும் சிலது இருக்கும், சில பேர் சொல்லியிருக்கலாம், சிலர் நோட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஸோ நமக்கு பழைய பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிடாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ தேவை அப்படின்னா ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடைய பிரச்சனைக்குரிய காரணம் என்னன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டு நமது மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்படும். ஸோ சிகிச்சையோட முக்கிய இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வர்றோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனை முழுவதும் குணமாகணும் அப்படிங்கிறத. ஒரு சிலதை தவிர்த்து சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு டயபெட்டிக் டைப் 2 அப்படின்னாலாம் அதற்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் தான். அது மாதிரி இந்த கருப்பை அகப்படலம் பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹார்மோன்ஸை சீராக்கும் பொழுது, அதே மாதிரி அந்த மாதவிடாயின் பொழுது அந்த உதிரப்போக்கோடு அதை நம்ம வெளித்தள்ள வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து திருப்பி வருவதற்கு வந்து அதற்கு மாதிரி வாய்ப்பு இல்லை. ஸோ அதற்கு வாழ்வியல் முறைகளும் ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடி ஒரு சகோதரிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரிட்ட இடைவெளிக்கு முன்னாடி வந்து பேசணும். ஸோ அவங்ககிட்ட கேட்டப்போ என்னன்னா அவங்களோட இது என்னன்னா, எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னு. பட் பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா அவங்க லைஃப் ஸ்டைலில் குறிப்பாக அவங்க படிக்கும் வரைக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருக்காங்க, வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது. திருமணத்திற்கு பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. குறிப்பாக செடென்டரி லைஃப் ஸ்டைல். என்னதான் இருந்தாலும் வேலைக்கு போகிறப்ப இறங்குவாங்க, ஏறுவாங்க, ஓடுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அந்த ஒரு நடை அப்படிங்கிறது இருக்கும். இங்கே என்ன இருந்தாலும் அந்த கிச்சன், நீங்கள் வீட்டுக்குள்ளே 14 மணி நேரம் நடந்தாலும் உங்கள் கேலரிஸ் ஒன்றும் பேர்ன் ஆக போகிறதில்ல, உங்கள் முட்டி தான் வந்து வலி எடுக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலால் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அப்போ என்ன காரணம், அதையும் நம்ம மாற்றணும். எல்லாம் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றலை அப்படின்னா நமக்கு இப்போ சரியாகும், திருப்பி வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வேயை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
எதுவாக இருப்பினும் முதலில் வந்து உங்களை நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பேன். பார்த்துட்டு அதற்கப்புறம் என்னங்கிற வழிமுறைகளை என்னுடைய மேற்பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டர்ஸ்ட்டை நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ அதன்படி தான் வந்து நம்ம மருத்துவமனையில் வந்து சிகிச்சை வந்து கொடுக்கப்படும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். ஓகே, உங்க வயது சார்? 48. ஓகே, உங்க क्वेश्चन கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், எனக்கு ரொம்ப அதனால ரொம்ப கடுமையா இருக்கு. நான் எல்லாருக்கும் எடுத்து வேண்டியதுதான். எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கிற சுத்தமாக வயிறு எரி இருக்கு. அந்த எரியத்தோட பார்த்தா கண்ணுல தெரியுது. எனக்கு கண்ணு எரியுது. அப்படி நான் இப்ப வந்து இயல்பா அந்த பாட்டு கொடுத்தேன். நல்ல பேஷன் உங்க கேள்வி விஷயங்கள் பண்ணா காரம் ரொம்ப அவாய்ட் பண்ண தயிர் சாதம் தான் நிறைய இருக்கு. இருந்தும் கூட எனக்கு அந்த அசிடிட்டி வந்து அளவுக்கு அதிகமாவே ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஓகே சார், எனக்கு இன்னொரு விஷயம், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு நிமிஷம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, வேற என்ன தொந்தரவு இருக்கு? அவ்வளவுதான், சைனஸ் இருக்கு. கடுமையா வயிறு எரிச்சலாகி அது உடலே மாதிரி. இல்ல சார், ஒரே ஒரு செகண்ட் பிரேக் அப்படியே பண்ணுங்க. இப்போ உங்க வயது 48 வயது ஆகுது, ஓகேவா? உங்களுக்கு அசிடிட்டி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஸோ என்ன ஆகுது? உணவு உண்ட பிறகு எதிர்கழித்து கொண்டு வருகுதா, என்ன பண்ணுது? அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. அந்த எதிர்கழிக்கு அந்த அமில வயிற்றுக்கு பக்கறாங்க, அந்த நெஞ்சு வரைக்கும் வர. ஓகே, நெஞ்சு வரைக்கும் வருது. இது எவ்வளவு காலமா இருக்கு? இப்போ ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட் இருந்தது. அது நான் விட்டு ஒரு 1.5 இயர்ஸ் மேல ஆகுது. ஓகே, அதனால கூட ரணமா இருக்கலாம். அது வந்து இப்ப மேலும் மேலும் வந்து எனக்கு ரொம்ப ஃபார்ம் ஆயிட்டு. இப்ப ஸ்மோக்கிங் விட்டு இந்த ஒன்றரை வருட காலமா தான் உங்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா? இருக்குங்க மேடம், இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்றப்ப இல்லையா? ஒரு நாள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, மலச்சிக்கல் இருக்கா? காலையில எந்திரிச்சோனே டாய்லெட் போயிடுறீங்களா? அது கூட இப்ப நான் திருப்பி சாப்பிட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன் மேடம். இருந்தாலும் அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது. இல்ல, காலையில எந்திரிச்சோனே போயிடுறீங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து டெய்லி அது முன்னாள் வந்து திருப்பி காலையில இல்ல, மலச்சிக்கல் பிரச்சனை இப்ப நீங்க திரிபுலா எடுக்கிறீங்கல்ல, திரிபுலா எடுக்கிறதுனால காலையில எந்திரிச்சோனே மலம் போயிடுறீங்களா? போயிடுறேன் மேடம், அதனால ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மலம் போறீங்க? ஒரே ஒரு தடவை. காலையில எந்திரிச்சோனே மலம் போறீங்களா? அது உங்களுக்கு திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு மேடம். மறுதடவை போற அளவுக்கு நான் வச்சுக்கிறது இல்ல, நார்மலா. ஓகே, எவ்வளவு நேரம் நீங்க வந்து உங்க கழிவறையில டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க மலம் கழிப்பதற்கு? எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரமா ஆகும். இப்ப நீங்க பழச விட்டுருங்க. இப்ப திரிபுலா எடுத்த பிறகு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அதுல விட்டுட்டேன். ஓகே, இரவு தூக்கம் எப்படி இருக்கு? அதுல நான் நல்லா தூங்குறேன் மேடம். எத்தனை மணிக்கு படுக்க போறீங்க? 9 மணி. ஓகே, 9 மணிக்கு படுத்து காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? காலையில யூசுவலா ஒரு 8:30க்கு எந்திரிக்கிறீங்க. ஆமாங்க மேடம். திருப்தியான தூக்கமா இருக்கா? நல்ல தூக்கம் தான் மேடம். ஓகே, ஆனா அந்த 8:30ங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்குங்க சார். அது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 hours வந்து முன்னாடி. 9 மணிக்கு படுக்கிறீங்க, 8:30ங்கிறது கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்டா இருக்கு. ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து எந்திரிக்க வந்து பாருங்க. வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? எனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால வீசிங் ப்ராப்ளம் வருது. வீசிங்காக அந்த நாட்டு மருந்து கொடுத்துருக்காங்க, டானிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டீஸ்பூன் சாப்பிட்டு பிபிக்கு மருந்து சாப்பிடுறீங்களா? இது இன்னும் அதிகமா இருக்கு. சார், டாக்டர் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? பிபிக்கு மருந்து எடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. மருந்து டானிக் எடுக்கிறேன் மேடம். வீசிங்க்கு மருந்து எடுக்கிறீங்க. என்ன மருந்து எடுக்கிறீங்க? ஓகே, மருத்துவரோட மேற்பார்வையில எடுக்கிறீங்களா? ஆமாங்க மேடம், ஆமாங்க. ஓகே, ஆக்சுவலா என்ன இப்போ இதுதான் உங்களுடைய காரணம். உங்களுக்கு அந்த வீசிங் எவ்வளவு காலமா இருக்கு? வீசிங் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 years இருக்கு மேடம். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன்.
ஆக்சுவலாக அவருக்கு வந்து அந்த வீசிங் ஒரு பெரிய விஷயமா தெரியல, கேஸ்ட்ரிக் ரெஃப்ளெக்ஸஸ் தான் இருக்குது. நான் முன்னாடியே ஒரு சகோதரிக்கு சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாசம் அப்படிங்கிறது வெறும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. வயிற்று பேசிகள், அந்த அப்டாமினல் மசில்ஸும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து அது ரெண்டுமே கோஆர்டினேட் பண்ணாதான் நம்ம சுவாசம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும். ஸோ இவருக்கு வீசிங் இருக்கு, சிஓபிடி இருக்கா இல்லை ப்ராங்கைட்டிஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு காரணங்களால மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கு, அதற்கு மருந்துகள் வந்து எடுக்கிறாரு. ஸோ எடுக்கும் பொழுது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகள் தான் ஏதோ மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சுவாசத்தில் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி வந்து வரும். ஸோ இங்கே கஷ்டப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வயிற்று பேசிகளும் அதுக்கு கோஆர்டினேட் பண்ணாது. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், உணவு குழாய் வழியாக வந்து அடுத்து வயிற்று பகுதிக்கு வந்து போகும். ஸோ அப்போ அந்த வயிற்று பகுதியில் வந்து உணவு ஃபுல்லாக ஒரு அளவுக்கு வந்துருச்சு, ஆக்சுவலாக ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, ஒரு 2/3 அந்த மாதிரி இருக்கும், இல்லை ஹாஃப், அவ்வளோதான். அந்த உணவு இது பண்ணோடனே ஓகே இது ஃபுல் ஆயிடுச்சுனோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு கேட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆகும்பொழுது அது செரிமானத்திற்கு வந்து இதாகும். ஸோ இந்த செரிமானத்திற்கு இதாகும் பொழுது நம்ம வயிற்று பேசிகள் வந்து பெருசாக வந்து இதாகாது. ஸோ ஏன்னா நம்ம அந்த இது இதாகாத பொழுது நமக்கு சுவாசம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் சில பேர் சாப்பிட்டேன் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம். ஸோ அதனால என்னன்னா, இந்த நுரையீரல், இந்த மார்பு பகுதி தசைகளுக்கும் இந்த வயிற்று பகுதி தசைகளுக்கும் இது பிரச்சனை இருக்கு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் நுரையீரல் சம்பந்தமாக சுவாசிப்பதில் கடினம் இருக்கும். சுவாசிப்பதில் கடினம் இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இவர் வந்து இந்த வீசிங்கிற விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி தொலாவி கேட்ட பிறகு சொல்றாரு. இப்போ இவர் சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஷன் ஆசிட் இருக்கிறோன்னே நான் என்ன சொல்லுவேன், நீராகாரம் வந்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவர் கண்டிஷனுக்கு வந்து நீராகாரம் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுதான் என்னன்னா தவறான விதமா போயிடும். ஐயா உங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க சாப்பிடக்கூடிய மருந்துகளை எடுத்துட்டு வந்து நேர்ல பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், எங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை இயற்கையாகவே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடோடு இருக்கணும் அப்படின்னா பெண்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும்? அதாவது முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருந்தால் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட்ல எது தவறு நடக்கும் அப்படின்னா, பெண்கள் தவறு செய்யும் பொழுது தான் கர்ப்பப்பையில் வந்து தவறுகள் நடக்கும். இன்றைய கால சூழ்நிலையில் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் பெண்களிடம் புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது நமக்கு அறியப்படாதவர்களுக்கு இது என்ன இப்படி சொல்கிறாங்க டாக்டர்னு, பட் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மதுப்பழக்கமும் புகைப்பழக்கத்தையும் பிட் பண்ணிடணும். ஸோ அது வந்து நம்மளோட ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அதை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அடுத்து இரண்டாவது விஷயம், நமக்குங்குரிய ஸ்பேஸை நம்ம வந்து ஒதுக்கிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்னென்னா ஃபேமிலின்னு பார்த்துட்டு நம்ம இது வந்து சில பெண்கள், திருமணமான பெண்கள், அவங்கள கவனித்துக் கொள்வதில்லை. அவங்களோட எழுந்திருக்கிறதும் தூக்கமும், அவங்க உடற்பயிற்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு வாக்கிங் போகிறீங்களா, உங்களுக்கென்று ஒரு அரை மணி நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒதுக்குங்க. நான் அவ்வளோ வேலை செய்கிறேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் விளக்குறேன், வீடு கூட்டுறேன், மாப் போடுறேன், இது எல்லாம் பண்ணாலும் வேலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் பெருசாக ஒன்றும் கேலரிஸ் பேர்ன் ஆகாது. ஸோ உங்கள் மூமெண்ட்டுக்கெலாம் கொடுக்குற மாதிரி, வேலைகள் செய்கிற மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்காக நீங்கள் இது பண்ணிக்கணும். அப்போ தான் என்ன அப்படின்னா, வயதான காலத்தில் நாளைக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வந்து நம்ம அவதிப்பட மாட்டோம். ஏன்னா அந்த பிரச்சனை வந்ததுன்னா நம்ம மட்டும்தான் சஃபர் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் சீராக பண்ணணும். உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும். எல்லாவற்றும் கொஞ்சம் சீராக எடுத்துக்கணும். நமக்கு வேலை இருக்குது, அவங்களுக்கு செய்யணும், இவங்களுக்கு செய்யணும், அவசரத்தில் வந்து என்னென்னா ஒரு காஃபி டீயை குடிச்சிட்டு நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னா அதுவும் தவறான விஷயம்தான். ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜனை மிமிக் பண்ணுற மாதிரி இன்னைக்கு காய்கறிகள் கூட எடுத்துட்டிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இது பண்ண, அது மாதிரி இல்லாமல் ஒரு சீரான வாழ்வு, நல்ல நேர்த்தியான உணவு, அமைதியான வாழ்க்கை, அது போதும். அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வராது. இந்த இது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இல்லைன்னா ஆயுள் முழுக்க அவங்களுக்கு நோயே வராது. ஓகே, ஸோ எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல புரிதல் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் எங்களுக்காக கொடுத்தீங்க. நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு விலாவாரியான கேள்விகள் அவங்கள வந்து திரும்ப திரும்ப கேட்டு ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. பொறுமையாக மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேர்களை, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.